Hi friends, this is Niveta. இந்த வீடியோல 12th standard physics semiconductors and electronics அந்த லெசன்ல இருக்கிற பேஜ் நம்பர் 204ல இருக்கிற எக்ஸாம்பிள் 9.1 and 9.2 தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஐடியல் டயோட்னா என்னன்றது தெரியணும். ஓகே, ஐடியல் டயோட் அப்படிங்கிறது இட் ஆக்ட் லைக் அ கண்டக்டர் when it is forward biased. அது வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும்போது அது கண்டக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். கண்டக்டர்னா என்னது? அது வழியா வந்து சார்ஜஸ் போகும். when it is in reverse bias it acts like an insulator. So அது வந்து reverse biased-ல இருக்கும்போது அது வந்து insulators மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, the barrier potential is assumed to be 0. ஐடியல் டயோட பொறுத்தவரை அதில் வந்து பேரியர் பொட்டன்ஷியல் வந்து நம்ம 0ன்னு அசியூம் பண்ணிப்போம். hence it behaves like a resistor. ஸோ அதனால அது வந்து ரெசிஸ்டர் மாதிரி கூட பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் 9.1ல ஓகே, அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஐடியல் டயோட்னா ஃபார்வர்ட் பயாஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இதுதான் ஆனோட். ஓகே, ஆனோட் அப்படிங்கிறது பாசிட்டிவ்ங்கிறது சொல்றது, இங்க இருக்கிறது கேத்தோட் அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்றது. ஃபார்வர்ட் பயாஸ்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாசிட்டிவ் டெர்மினலை வந்துட்டு இந்த பாசிட்டிவ் கூட ஆனோட் கூட கனெக்ட் பண்றது, இந்த நெகட்டிவ் வந்துட்டு கேத்தோட் கூட கனெக்ட் பண்றதா ஃபார்வர்ட் பயாஸ்ட். அதுவே ரிவர்ஸ் பயாஸ்னா ஆனோட்னா பாசிட்டிவா, கேத்தோட்னா நெகட்டிவா. ரிவர்ஸ் பயாஸ்னா நெகட்டிவா கொண்டு வந்து இந்த ஆனோட்லயும் பாசிட்டிவா கொண்டு வந்து இந்த கேத்தோட்லயும் மாத்தி இந்த பொலாரிட்டி வந்து மாத்தி கனெக்ட் பண்றதா எனக்கு ரிவர்ஸ் பயாஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ இதுல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். an ideal diode of 5 ohm resistor are connected in series with the 50 ohm பவர் சப்ளை. ஸோ ஒரு ஐடியல் டயோடு இருக்கு, அதுக்கப்புறம் அண்ட் 50 ஓம் ரெசிஸ்டார் இருக்கு, ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ரெண்டுத்தையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது கூட வித் 15 ஓம் பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கால்குலேட் த கரண்ட் தட் ஃப்ளோஸ் த்ரூ த டயோட். அப்போ இந்த டயோடு வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து இது ஃபார்வர்ட் பயாஸ்டா ரிவர்ஸ் பயாஸ்டா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இதை வந்து ஐடியல் டயோடுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து என்னது? ஆனோட்னா பாசிட்டிவ். ஸோ அப்போ இங்கே பாசிட்டிவ் இருக்கா? ஸோ அடுத்தது இங்கே கேத்தோட்னா நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் கூட கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ இட் இஸ் இன் ஃபார்வர்ட் பயாஸ்ட். ஸோ அப்போ எனக்கு என்ன சொல்லலாம்? நோ, இது வந்து ஐடியல் டயோட்னு கொடுத்துட்டதுனால நோ பேரியர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் தான் பேரியர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைல்ல, எக்ஸ்ட்ராவா பொட்டன்ஷியல் வந்து இல்லைல்ல, அதனால நம்ம ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணலாம். ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா என்னது? V is equal to IR அப்படின்றது. ஸோ இதுல இருந்து கரண்டோட வேல்யூ தான் வேணும். அப்போ I is equal to V by R அப்படின்னு வருமா? ஸோ V ஓட வேல்யூ என்னது? 15 வோல்ட் டிவைடட் பை R ஓட வேல்யூங்கிறது 5. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 3 ஆம்பியர் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த கரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆனால் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும், லைக் ஃபார்வர்ட் பயாஸ், நோ பேரியர் வோல்டேஜ், ஓம்ஸ்லால சொல்றோம் அப்படின்ற மாதிரி. அடுத்தது கன்சிடர் அன் ஐடியல் வோல்டேஜ் டயோட், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். இதை வந்து ஒரு ஐடியல் ஜங்ஷன் டயோடா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வழியா கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே டயோட் வச்சிருக்காங்களா, இது வந்து என்னது? ஆனோட். ஏ மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கேத்தோட். ஓகே, ஸோ ஹியர் 1 கிலோ ஓம் அளவுக்கு அவங்க வந்து கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து +3 வோல்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே -7 வோல்ட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன இதில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இது வந்து ஐடியல் டயோடுங்கிறனால கண்டிப்பாக பேரியர் பொட்டன்ஷியல் ஆஃப் த டயோட் இஸ் நெக்லெக்டட். ஆஸ் இட் இஸ் அன் ஐடியல் டயோடா இருக்கனால பேரியர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நெக்லெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது? பாசிட்டிவ்னு ஏற்கனவே பார்த்தோம், கரெக்டா? இது வந்து நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் கூட கனெக்ட் ஆயிருக்கா, நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் கூட கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ இட் இஸ் இன் ஃபார்வர்ட் பயாஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு இது வந்து நம்ம ஹோம்ஸ்லாலே போடலாம். பிகாஸ் இது வந்து ஒரு ஐடியல் டயோடுங்கிறதுனால எக்ஸ்ட்ராவா எந்த வோல்டேஜும் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை, அதனால ஹோம்ஸ்லாலே போடலாம். இப்போ ஹோம்ஸ்ல அப்படி I is equal to V by R அப்படின்னு வந்திருக்குமா? நார்மலா இந்த V அப்படிங்கிறது என்னன்னா பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஏக்கோ பிக்கு இடையில தானே கண்டுபிடிக்கணும். அப்போ VA மைனஸ் VB அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போ VAங்கிறது என்னது? 3 மைனஸ் VBங்கிறது என்னது? -7. ஸோ 3 -7 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது? 1 கிலோ ஓம். அப்போ 1 × 10⁻³ அப்படின்னு வரும். ஸோ 3 + 7 is 10/10⁻³ வரும். ஸோ ஹியர் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/10⁻²ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த 10⁻² மேலே போயிடுச்சுன்னா 10⁻−2ன்னு வந்திருக்கும். ஸோ இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா 10⁻−2 × 10⁻−1 × 10⁻1ன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இது கூட வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இதை வச்சு. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதும் போது 10⁻−3ன்னு வரும். ஹியர் 10 வந்து அப்படியே வந்திருக்கும். ஸோ 10⁻−3 நம்ம மில்லியில் எழுதலாம். அப்போ 10 மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது என்னது? இதோட கரண்ட் அப்படின்னு வரும்.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.